ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். அது எதுக்கு சார் சுக்கிர பயிற்சிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, மாதத்துக்கு ஒரு தடவை போட்டுறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. உங்களுடைய எண்ணங்களுக்கும் எண்ண ஓட்டங்களுக்கும் ஆதங்கத்திற்கும் நல்ல முறையில் பதில் சொல்லணுங்கிறதுக்காக. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கிரகங்களை காட்டிலும் சுக்கிரன், அதாவது குரு பகவானை காட்டிலும் சனி பகவானை காட்டிலும் சுக்கிர பகவான் கொஞ்சம் பவர்ஃபுல். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த சுக்கிர பகவானுக்கு மட்டும்தான் சிவபெருமானுக்கு அடுத்து இந்த சஞ்சீவினி மந்திரம்னு பேர், அதாவது உயிர் திழக்கூடிய மந்திரத்தை தெரிந்தவர் இந்த சுக்கிர பகவான். குரு பகவானுக்கு கூட தெரியாது. அதனால தான் இவருக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி. ஆனால் இவர் என்னன்னா, எதிரிகள் கூட, அதாவது தேவர்கள் கூட இல்லாமல் அசுரர்கள் கூட சேர்ந்து அசுரர்களுக்கு பலத்தை கொடுப்பார். அதனால் இவர்கிட்ட கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்துக்கணும். இவர் சில இடத்துல மறைஞ்சிட்டார்னா நமக்கு நல்ல வாழ்க்கை, திருமண வாழ்க்கை அமையாது, போக வாழ்க்கை அமையாது. அதே சமயம் வசதி வாய்ப்புகள் வராமல் இருக்கிறதுக்கும் இவர் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இது பொதுவாக ஜாதகத்தில் இருந்தால். ஆனால் இந்த சுக்கிரன் சில இடத்துல இருந்தார்னா நமக்கு கோச்சார ரீதியாக பண வருமானத்தை ஏற்படுத்தி சுகத்தை தந்து வளர்ச்சியை தந்து வெற்றியை தந்து எதிர்பாலினத்தவர்களின் உதவியை பெற்று காரிய அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். இவ்வளவு அனுகூலம் இருக்குது. இவர் நல்ல இடத்துல இருந்துட்டார்னா, குரு சாதகமாக இல்லாமல் இருந்தால் கூட, இப்போ பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு மறைஞ்சிருக்காரு. ஆனால் சுக்கிரன் சாதகமாக இருந்துட்டார்னா மீனராசி நண்பர்களை போல ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடிய அனுபவிக்கக்கூடிய ராசிகள் வேறு யாரும் இல்லை. ஆனால் இந்த தடவை இப்போ வரக்கூடிய சுக்கிர பயிற்சி பல பேருக்கு சில சங்கடங்களை தந்தாலும் பெரிய நஷ்டங்களை ஏற்படுத்த மாட்டார். அதனால தான் இந்த சுக்கிர பயிற்சிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போடுறோம். இதில் பார்த்திங்கன்னா, ஏன்னா ஒரு ஜாதகத்தை எந்த ஜோதிடரும் ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்தாருன்னா முக்கியமான 4 கிரகங்களை பார்க்கணும். சுக்கிரன், குரு, செவ்வாய், சனி. இந்த 4 கிரகங்கள் நல்ல இடத்துல இருக்காங்களா, சாதகமான இடத்துல இருக்காங்களா, லக்னாதிபதிக்கு எதிரி ஸ்தானத்தில் இல்லாமல் லக்னாதிபதிக்கு சில இடத்துல மறைஞ்சிருந்தாலும் சில இடத்துல நல்ல இடத்துல இருந்தாலும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்களான்னு ஒவ்வொரு ஜாதகத்தையும் ஒரு ஜோதிடர் பார்க்கும்பொழுது அனலைஸ் பண்ணணும். அப்படி பண்ண தெரிஞ்சால் தான் அவங்க நல்ல ஜோதிடர்கள். இந்த மாதம், இந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதி சுக்கிர பயிற்சி ஏற்படுறது. இப்போ இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 31ஆம் தேதி ராத்திரி 11:29 மேலே தான் இந்த சுக்கிர பயிற்சி நடக்கிறது. கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த சிம்ம ராசியில் எத்தனை நாளைக்கு இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 24 நாட்கள் சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு சுக்கிர பகவான். அதனால் இந்த சுக்கிர பகவான் எந்தெந்த ராசியினருக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகிறாருன்னு இப்போ பார்க்க போகிறோம். மிதுன ராசி. அன்பார்ந்த மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிற சுக்கிரன், விரையாதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். பொதுவாக 3ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வருது ரொம்ப யோகத்தை ஏற்படுத்தும், பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், 3ஆம் இடம் மறைவு ஸ்தானம். விரையாதிபதி மறைவதன் மூலமாக செலவுகள் குறைகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தும். இதில் விரயஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாயின் பார்வையில் சுக்கிரன் வராரு அப்படின்னா வழக்கு சார்ந்த விரயங்கள் குறைந்து உங்களுக்கு வெற்றி செய்திகள் வருவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தி எதிர்வாழ் இனத்தவர்களின் உதவியை கொண்டு அந்த வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான சுக்கிர பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்க போகிறது. உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயம், உங்களுடைய சுயார்ஜித சொத்து, வீடு, மனை, வண்டி, வாகனம், இதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது வழக்கு இருந்ததுன்னா இந்த ஆகஸ்ட் 24க்குள்ளார உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நீண்ட நாட்களாக வழக்கு சார்ந்த விஷயங்களுக்கு செலவு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இப்பொழுது இந்த ஒரு 24 நாளில் செலவுகள் குறைந்து சேமிப்பு அதிகரிக்கிறது. அதாவது வருமானம் வருதோ இல்லையோ செலவை குறைச்சாலே சேமிப்பு. நம்ம கடன் வாங்கி செலவு பண்ணுறதை விட கடன் வாங்காமல் இருக்கிறதே பெரிய சேமிப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இந்த மிதுன ராசிக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக இதில் நல்ல விஷயம் என்னென்னா, இளைய சகோதரிகள், குறிப்பாக சகோதரிகள், உங்களுடைய மிதுன ராசியில் பிறந்தவர்களுடைய இளைய சகோதரிகள்
எழுச்சி மிகு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் நல்ல பலன்கள் தரக்கூடிய சுக்கிர பயிற்சி. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், சுக்கிரனின் பார்வையில் 9ஆம் இடத்து சனி வந்திருக்கிறதுனால இந்த 24 நாட்கள் சுக்கிரன் டீச்சர், அவருடைய ஸ்டூடெண்ட் வந்து சனி வக்கரகதியில் இருக்கார் 9ஆம் இடத்துல. இந்த சுக்கிரனின் பார்வையில் அந்த மாணவன் வந்திருக்கிறதுனால சனி உங்கள் வீட்டில் ஏற்படுத்திகிட்டு இருக்கிற மருத்துவ செலவுகளை, வரவேண்டிய லாபத்தில் இருக்கின்ற தொய்வுகளை மறைக்கக்கூடிய வகையில், குறைக்கக்கூடிய வகையில் இருப்பார். தொய்வுகள் விலகிறதுனால உங்களுக்கு லாபம் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு திடீர் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளால் வரவேண்டிய அங்கீகாரம், வரவேண்டிய மரியாதைகள் கிடைக்காமல் இருந்ததுன்னா இப்பொழுது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனியின் 3ஆம் பார்வை உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு இருக்குது. இந்த சுக்கிரனின் பார்வையில் சனி வர்றதுனால தன்னுடைய நெகட்டிவ் பார்வையை உங்களுக்கு பாசிட்டிவாக மாற்றி கொடுப்பார் சனி. அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். அதே சமயம் அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால இது நாள் வரைக்கும் சனி உங்களுக்கு கடன் தொல்லைகளையும் பண விரயங்களையும் ஏற்படுத்திட்டு இருந்தார். அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த செலவுகளை ஏற்படுத்திட்டு இருந்தார். இந்த சுக்கிரனின் பார்வையில் சனி வர்றதுனால மருத்துவ செலவுகள் குறைந்து, ஆரோக்கிய செலவுகள் குறைந்து, குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இத்தனை நாளாக செலவுகள் இருந்தது, நிம்மதி இல்லாமல் இருந்தது. இப்போ செலவும் குறையும், நிம்மதியும் குறையும். உங்களுடைய தந்தை வழியில் இருந்த மருத்துவ செலவுகள் குறைவதன் மூலமாக உங்கள் குடும்பத்துக்கு நிம்மதி வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, 24ஆம் தேதி, ஆகஸ்ட் 24ஆம் தேதி சிம்ம ராசியிலேருந்து கன்னி ராசிக்கு போகும்பொழுது சுக்கிரன் நீச்சபங்க பலனை அடைகின்ற பொழுது வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள். ஸோ இப்போ இருக்கிற சுக்கிர பயிற்சி மட்டும் இல்லாமல் அடுத்த சுக்கிர பயிற்சியும் மிதுன ராசிக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் செலவுகள் ஜாஸ்தியாகும் அடுத்த சுக்கிர பயிற்சி. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இப்போத்துலேருந்தே பணத்தை சேமிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுங்க. இந்த சுக்கிர பயிற்சிக்கு உண்டான பரிகாரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அப்படின்ட்டு பார்த்தேன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. முருகன் வழிபாடு, முருகனை தனியாக வழிபடக்கூடாது. முருகன் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமியாக இருக்க வேண்டும். திருத்தணி முருகனை வழிபடுங்கள். திருத்தணி முருகன் வழித்துணை வருவான். உங்களுக்கு இந்த மாதம் நிறையா ட்ராவல் வரப்போகிறது. ஏன்னா 3ஆம் இடத்துக்கு போயிருக்கார். 4ஆம் இடத்துக்கு விரயஸ்தானத்தை, 9ஆம் இடத்துக்கு விரயஸ்தானத்தை சுக்கிரன் பார்க்கறதுனால தொழில் ரீதியான அலைச்சல்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு வழித்துணை வருவதற்கு அந்த திருத்தணி முருகன் உங்களுக்கு துணை இருக்க வேண்டும். வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமியின் அருள் உங்களுக்கு கிடைப்பதன் மூலமாக திருமண வாழ்க்கையிலும் சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற சுக்கிர பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி அமையும். உங்கள் ராசிக்கு சொல்லியுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக, சர்வேஸ்வரனையும் சர்வேஸ்வரியையும் வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி லாபமான பலன்களை வழங்கிட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து, உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு, ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா லக்னத்திலேருந்து பார்க்கணும், ராசிலேருந்து பார்க்கக்கூடாது. கோச்சார ரீதியாக பார்க்கும்பொழுது ராசிக்கு பார்த்தாலும் லக்னத்துக்கு எந்த இடத்துல வரப்போகிறாரு, அதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அடைய போகிறீர்கள் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. அதுக்கு லக்னத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். லக்னத்திற்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை தெரிந்து கொள்வதற்கு அடியனுடைய தொலைபேசி எண்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. அந்த நம்பரில் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். சென்னையில் சென்னையில் இருக்கிறவங்க டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம். நண்பர்கள் சில பேர் மதுரையிலேருந்துலாம் வந்திருக்காங்க, அவர்களும் அந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணி வந்திருக்காங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் பலன்கள் அறிய வேண்டும் என்றால் வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக வீடியோ காலில் கூட என்னை பார்த்து பேசலாம். அதுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய விவரங்களை தெரிவித்து பலாபலன்களை டைரெக்டாகவோ, அதாவது வீடியோ கால் மூலமாகவோ, இல்லை டைரக்ட் அப்பாயின்மெண்ட் மூலமாகவோ, இல்லை வாட்ஸ்அப் ஆடியோ ரெக்கார்டிங் மூலமாகவோ நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி எடுத்தால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய பலன்களாக அமைய வேண்டும். இதன் மூலமாக இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்த வேண்டும், கணவன் மனைவி அந்யோன்யத்தை ஏற்படுத்த வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது
உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி, வணக்கம்.